ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். பட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணால் 6:25 ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வெளியில் ஒரு ஃபோட்டோ, எனக்கு என்னமோ இந்த வானத்தை ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை அப்படியே ரசிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாசத்தடிச்சு கோலம் போட்டுட்டு கிச்சனுக்கு ஒரு அடுப்பில் உலைய வச்சுட்டுவிட்டேன். ஸோ இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்க வேக வச்சு பொரிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. அதனால் உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். அதை நல்லா உரித்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுட்டு, அது சின்ன வெங்காயம் லைட்டாக சின்ன வெங்காயத்தை சேர்த்து விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு தாளிப்பை கொடுத்துடலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு எடுத்து எங்கள் பாப்பா அப்பப்போ சவுண்ட் விட்டுட்ருப்பாங்க, விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ மஞ்சப்பொடி லைட்டாக போட்டு தனி மிளகாய் பொடி, இது 2 தான் போட்டு, மிளகாய் பொடி கம்மியாக தான் போடுவேன். அவருக்கு காரம் அவ்வளோ சேர்த்துக்க மாட்டார். லைட்டாக உப்பையும் போட்டு உருளைக்கிழங்கை கொட்டி கிண்டியாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு தாளிப்பு ஏற்பாடு பண்ணிட்டேன். தயிர் சாதத்து கூட வடித்த கஞ்சி தண்ணி, அந்த தண்ணி இருக்குல்ல, அதை ஆட் பண்ணுவேன். ஏன்னா சாதம் அப்போ தான் நல்லா குழைவாக இருக்கும். நான் அதை ஆட் பண்ணுறது நல்லா குழைவாக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா தான் நான் தயிரை ஆட் பண்ணி தாளிப்பை கொட்டி அந்த மாதிரி பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும். சத்தான உணவு தான், சத்தாகவும் இருக்கும், இந்த மாதிரிலாம் குழைவாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுறது எப்போவுமே. அவருக்கு சாப்பாடை கட்டிடலான்னு சொல்லி தயிர் சாதத்தை வச்சாச்சு. தயிர் சாதத்தை வச்சு உருளைக்கிழங்கு ஒரு கிணத்துல வச்சு அவருக்கு சாப்பாடை கட்டி மாம்பழத்தையும் வழக்கம் போல் நறுக்கி வச்சாச்சு. தயிர் சாதம், உருளைக்கிழங்கு ஃப்ரை, மாம்பழம், சிம்பிளாக லஞ்சும் முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. வேலையை முடிச்சுட்டு கிச்சனை பார்த்தேன். உலகம் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கே கிச்சன் இந்த அலங்கோலத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும் என்ன ஒரு இது வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது இனிமேல் தான் நான் க்ளீன் பண்ணணும். இதுவே எனக்கு சரி, அவருக்கு சாப்பாடை கொடுத்துடலாம், வேலைக்கு அவர் கிளம்பணுமே சொல்லி சாப்பாடு எடுத்து வச்சு அவரை சாப்பிட சொல்லிவிட்டு நான் க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அவர் வேலைக்கு கிளம்பிட்டார். நம்ம டீப் க்ளீனிங் வழக்கம் போல் அங்கேருந்து இங்கே வரைக்கும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. க்ளீன் பண்ணால் தான் நமக்கு இப்போ பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. துணி துவைக்க வந்தாச்சு. புது ட்ரெஸ், பாப்பாவோட புது